ஹாய் டியர். டுடே நம்ம சின்ன பக்கத்தில் ஒன் சைட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கண்ணு பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு பாரு. நீங்கள் வந்துட்டு அந்த வழியாக போயிருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொரியாவில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாக கொரியாவில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க சும்மா, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த குட்டியோண்டு பார்க்குள்ளே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா அப்பான்னு பார்த்து அந்த பாரில் வேலை செய்கிற ஒரு ஆண்டி, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா அப்படின்னு சொல்லுவீங்களா? சும்மாலாம் இந்த பக்கம் வரக்கூடாது, குட்டியோண்டு பிள்ளைங்களாம் இந்த பக்கம் வரவே கூடாது, போங்க. 18 வயசுக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் எல்லாம் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளியே முடிக்க விட நீங்கள் பார்க்குறீங்க ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்று அந்த ஆண்டியும் என்னம்மா எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்களும் நிஜமாக உங்களுக்கு என்னை பார்த்தா 18 வயசு மாதிரி தான் தெரியுதா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை சின்ன பிள்ளை மாதிரி தான் தெரியுதா, 18 வயசு ஆச்சான்னு தெரியல, இங்கெல்லாம் வரக்கூடாது சரியா, போ அப்புறம் எங்கள் கடைக்கு வந்துட்டு சீல் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தடுத்து விட என்னை நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளியிறீங்க. எதுக்கு இப்போ நெளியிற அப்படின்னு அந்த ஆண்டி கேட்குறாங்க. இல்லை என்னை ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள், 18 வயசு மாதிரியா இருக்கேன், எனக்கு 22 வயசு மாதிரி தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஒரு 14 வயசு மாதிரி தான் தெரியுற, ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிடுவாங்களா? சை, எங்கே போனாலும் இதே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. ஆக்சுவலாக நிஜமாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 22 ஏஜ் தான். ஆனால் உங்கள் கையில் வந்துட்டு இப்போதைக்கு ஐடி கார்டு இல்லை, உங்களுக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி ஆகணும். ஆனால் எங்கே போனாலும் வந்துட்டு 18 வயசு கம்மியாக இருக்குன்னு துரத்து விட்டே இருக்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்போது நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு ஒரு மரம் இருக்கும், ரோட்டு ஓரத்தில் மரம்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த பக்கம் பெஞ்சே இருக்குது, ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த மரத்துக்கடியில் கீழே உட்காந்துக்கிட்டு இந்த வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அதாவது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா இன்றைக்கி உங்களோட ஆஃபீஸில் செம்ம நோஸ்கட் ஆகிருக்கு உங்களுக்கு. போனதுமே காலையில் பொத்துன்னு மேனேஜர் காலையே விழுந்திருப்பீங்க, அதாவது கால் தடிக்க போய் அவர் காலில் விழுந்திருப்பீங்க. அதை பார்த்து எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க. சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் எந்திரிச்சு வந்துட்டு அடுத்தடுத்து ஒர்க்கு பார்த்தா பண்ண எல்லா ஒர்க்கும் தப்புன்னு சொல்லிட்டு உங்களோட டீம் லீடர் தூக்கி மொத்த பேப்பரையும் உங்கள் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே இப்போ கண்ணு முன்னாடி வருது. அந்த மரத்துக்கடையில் உட்காந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அந்த பேப்பரில் இப்போ உங்கள் மூஞ்சி முன்னாடி பறக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது, இங்கே யார் தூக்கி போட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்துட்டு அடுத்து என்ன இருக்குன்னா ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு தான் கிடைக்கிறதா இருக்கும். ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லீடரே நீங்கள் தான், அதாவது உங்களுக்கு தான் போட தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து ஆனால் சொதப்பில்ல, அந்த ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு உங்கள் கையை விட்டு போயிடுது. ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்டில் லீடராக இருக்க வேண்டிய நீங்கள் அதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மெம்பர் மாதிரி ஆகிட்டீங்க. உங்கள் கூட வந்துட்டு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுவா, அவளுக்கு ஒர்க்கே ஒழுங்காக தெரியாது. ஆனால் இன்றைக்கி உங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் வந்துட்டு எல்லாம் தப்பாக போனங்காட்டிக்கோ இவ இதே மாதிரி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அதை பிடிங்க அவள் கையில் கொடுத்துட. இப்போ அவள் லீடர் உங்களுக்கு நான் டென்ஷன் ஆகுது. அப்படியே அந்த ரோட்டில் அப்படியே நடு ராத்திரி, ஓகேவா? ஸோ மணி ஒரு 8-9 இருக்கும். அப்படியே 2 காலி பேப்பர் பேன் நீட்டி போட்டுட்டு 2 கையை பின்னாடி ஒரு மாதிரி வச்சு பேலன்ஸ் உட்காருவோம்ல, ஸோ ஒரு மாதிரி பின்னாடி சாய்ச்சி வச்சு சாஞ்ச மாதிரி உட்காருவோம்ல கையை, அந்த மாதிரி உட்காந்துட்டு அண்ணா அது பார்த்து ஓன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. அப்போ போகிறவரவங்களாம் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே போக, யோ என்ன லுக்கு போ, கஷ்டம்லாம் உங்களுக்கு வரவே கூடாது, சாமி கும்பிட்டுக்கிறேன் பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டுக்கிறீங்க. குடிக்கவே இல்லை, ஆனால் குடித்த மென்டாலிட்டியில் தான் இருக்கீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த நினச்சி காலையிலேருந்து ஒரே அசிங்கமாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் பேச்சு தான். காலைல போய்ட்டு அவன் மேனேஜர் காலைல விழுந்துட்டா, அப்புறம் டீம் லீடர் பார்த்திங்கன்னா மொத்த பேப்பர்த்துக்கு அவள் மூஞ்சில் விட்டு எரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவளோட ப்ராஜெக்டே கேன்சல் ஆகிடுச்சு, அவள் ஒன்றும் லீடர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் இப்போ உங்கள் காதுக்குள்ளே இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காது 2 பொத்திக்கிறீங்க. ஸோ அப்படி காது பொத்திக்கிட்டு அப்படியே பார்ப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக பார்த்தா இந்த அவுட் சைட்லலாம் கடை இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கடை. அங்கே இந்த சோஜு அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கடை வெளியே வந்துட்டு வச்சு டேபிளெல்லாம் போட்டு உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ட்ரிங்க்ஸு சரக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 கதையும் அடைச்சி பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு நீங்கள் பாட்டுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் ஏதோ பஸ் எதுவும் வரலை, வண்டி கிண்டி அந்த மாதிரி எதுவுமே வரலை, அதனால் பரவாயில்ல, எத்தையும் பார்க்கல, காது 2 அப்படியே அடைச்சி பிடிச்சிக்கிட்டு நேராக அந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி அங்கே போகிறீங்க. போய் பார்த்தா
ஜின் தான் ஆக்சுவலாக ஜின் அங்கே உட்காந்துருப்பாரு. ஸோ அவர் அப்போ தான் ஒரு பாட்டில் வந்துட்டு சோஜு வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருப்பார். அண்ட் கொஞ்சம் இந்த போர்க் பெல்லி இந்த மாதிரி சம்திங் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருப்பார். கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அவரும் ஆசையாக அந்த பாட்டிலை கையில் எடுப்பார் குடிக்கலான்னு சொல்லிட்டு. அதை கையில் வச்சு அடுத்த செகண்ட் நீங்கள் போய் டபக்குன்னு பிடுங்கி அப்படியே பாட்டிலோட கல்ப்பாக குடிச்சிடுறீங்க. அவர் பார்க்குறாரு யாரா அது அப்படின்னு. நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த போர்க் பெல்லியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்களா. ஸோ அதையெல்லாம் எடுத்து அப்படி நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுருக்குறீங்க. அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஹலோ யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, எதுவும் பேசாத, நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச, யார் நீ அப்படிங்கிறாரு. எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிடுறீங்க. அவரும் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு டென்ஷன் ஆகுது. நீங்கள் அவரோட மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டீங்க. இப்போது திரும்ப அந்த ஆன்ட்டி இருப்பாங்கள்ல, ஸோ அந்த கடையிலலாம் வேலை செய்வாங்களோ, அவங்க வந்துட்டு ஓ அதுக்குள்ள காலியாச்சா வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுவார் போகலான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் டக்குனு அவர் கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு சிட் ஐப்பே அப்படிங்கிறீங்க. சரி பே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போல பார்க்க, நான் உன்னோடதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ நான் ஆர்டர் பண்ணுறேன், நீ சாப்பிட்டுட்டு போ, இல்லைன்னா மனசு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. இல்லை உன்னோட ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டேன், உன்னோட சாப்பாடையும் சாப்பிட்டுட்டேன், அதனால் நீ வெறும் வயிற்றோட அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வயிற்றை போய் தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. நீ வெறும் வயிற்றோட போனீங்கன்னா என் மனசு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை அப்படியே உங்களோட நெஞ்சில் வச்சுக்கிட்டு வலிக்கிற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிகிட்ருக்க. பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படிம்பாரு. இல்லை என்னால் அது தாங்க முடியாது, நீ வயிறு நம்ம சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க கையாட்டி. அந்த ஆன்ட்டி வராங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கா. 5 இல்லை 3 இல்லை 5 3 8 8 டப்பா அப்படிங்கவும், டப்பாவா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஹனியானி 8 பாட்டில் அப்படிம்பிங்க. அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி பார்க்க, அதான் சோச்சோ எனக்கு இல்லைப்பா இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட கையை காட்ட அவங்களும் ஓ அப்படிங்கிறாங்க. ஸோ அகைன்ட்டு வேணா வேணுமான்னு கேட்க, ஆமாம் வேணும், ஒரு பிளேட்டு 10மா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்க்க, போதும் அப்படிங்கிறாரு. பத்தாது நீ வயிறு நம்ம சாப்பிட்டா தான் என் மனசு ஆறும், நீ எனக்கு சாப்பாடில் குத்தில அப்படின்னு சொல்லிட்டு அரை பிளேட்டு அவர் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டார். 1/2 பிளேட்டு போர்க் பெல்லி, அப்புறம் எனக்கு ஒரு வெறும் ஜஸ்ட் ஒரு 2 பிளேட்டு சிக்கன், ஃப்ரைடு சிக்கன் அப்படிங்கிறீங்க. சரிம்மா வேறு எதாவது வேணுமா அப்படின்னு அந்த ஆண்டி கேட்குறாங்க. இது மாதிரி கொண்டு வாங்க, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கா. ஜின் பார்க்குறாரு. அது என்ன, என்னோடய ஃபுல் பிளேட்டை காலி பண்ணிவிட்டு இப்போ இவள் 1/2 பிளேட்டை எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கா, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேனா, இவளுக்கு மட்டும் 2 பிளேட்டு சிக்கனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அந்த மனுஷன் உங்களுக்கு மேலே டென்ஷனில் வந்திருப்பார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அவரை போட்டு இன்னும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவரும் பொறுமையாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ அந்த ஆண்டியும் வந்துட்டு 8 பாட்டில் சோஜு கொண்டு வந்து வைக்க அவர் பார்க்குறாரு. ஏங்க இத்தனை நல்லா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நோ அப்படியே நீ சொல்லக்கூடாது, தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த ஆண்டி 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் குடிக்கணும், நீ குடிக்கக்கூடாது, ஆல்ரெடி குடிச்சிருக்க, இதுவே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு 22 வயசு ஆகுது, இன்றைக்கி என்னோடய ஐடி கார்டு விட்டுட்டு வந்துட்டேன், அதனால் எங்கே போனாலும் இப்படியே சொல்கிறீங்க, நான் வேணா உங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு 22 வயசுமா அப்படிங்கிறீங்க. அந்த ஆண்டி சரி சத்தியம்லாம் வேணாப்பா, உனக்கு என்ன வேணுமோ சொல்ல கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 பாட்டில் சோஜு வந்து, அதாவது ட்ரிங்க்ஸ் ஓகேவா, சரக்கு, அது வந்துட்டு அந்த டேபிளில் இருக்குது. அண்டு நீங்கள் கேட்ட அந்த 1/2 பிளேட்டு இந்த போர்க் பெல்லி ஜின்கிட்ட இருக்குது, 2 பிளேட்டு சிக்கன் ஃப்ரை வந்துட்டு உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு வாவ், ஆனால் உன்னை சாப்பிட போகிறேன் இன்றைக்கி, என்னை மன்னிச்சிக்கோ, ஆனால் ரொம்ப தேங்க்ஸ், உன்னால் தான் என் வயிறு நிறைய போகுது உம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் ஒவ்வொரு பீஸ்க்கும் உம்மான்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டுருக்க. ஜின் பார்க்குறாரு. அவருக்கு அசிங்கமாக இருக்குது, டிஸ்கஸ்டிங்காக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம், எல்லா சிக்கன்லேயும் வாய் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கமுந்து படுத்துக்கிட்டு,
ஸோ நீங்கள் இப்படி கவர்ந்து படுத்துக்கிட்டு உங்கள் 2 பிளேட்டில் இருக்கிற மொத்த சிக்கன் பீஸ்லேயுமே சொல்லிட்டு அந்த சிக்கன் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போது அவரோட பிளேட்டில் வந்துட்டு அந்த போர்க் பெல்லி இருக்கும்ல, ஸோ அங்கேயும் போகிறீங்க உங்கள் வாய் எடுத்துகிட்டு. அவர் அப்படியே டக்குன்னு உங்கள் மூஞ்சில் அப்படியே மொத்த கை வச்சு அமுத்தி அந்த பக்கம் தள்ளி விட்டுருவார். நீங்களும் ஏன் ஏன் அப்படி பண்ணுற, உனக்கு உனக்கு அப்படிங்கிறீங்க, என்ன எனக்கு அப்படிம்பாரா. இங்கே பாரு, நான் ஒரே ஒரு பாட்டில் தான். நீ கஞ்சக்காரா, நீ ஒரு பாட்டில், வெறும் ஒரே பாட்டில் தான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் உனக்கு 8 பாட்டில் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் அந்த பிளேட்டில் இருக்கிறது சாப்பிடக்கூடாதா, எனக்கு அது வேணும் அப்படிங்கிறீங்க. சரி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுப்பாரு. இல்லை சும்மா கேட்டு பார்த்தேன், நீ குடிப்பியான்னு. பரவாயில்லந்தா, நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எல்லாத்தையும் தள்ளிட்டு இருக்கிறீங்க. இல்லை எனக்கு அது வேணாம் பாரு. இல்லை நீ சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா நீ என்னை மன்னிக்கவே இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறீங்க. இப்போ நீ என்ன பண்ண நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு அப்படிங்பாரு. இல்லை நான் உன்னோட சாப்பாடு சாப்பிட்டு உன்னோட சோஜு குடிச்சேன், அதனால நீ என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு தான் நான் இத்தனை ஆர்டர் பண்ணிக்கிறேன். நீயே சாப்பிட மாட்டேங்கிற, இந்த 2 பிளேட்டு சிக்கன் உனக்கு தான், நீயே சாப்பிட்டுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எப்படி சாப்பிடுவார், எல்லா சிக்கன் பீஸ்லேயும் ஒரு மாதிரி முத்தம் கொடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அது வச்சு அப்படி பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. இல்லை வேண்டாங்கிறாரு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. எல்லோரும் திரும்பி பார்க்க. அப்போது கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் அந்த பொண்ணு அழுகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்படி எந்திரிச்சு வர ஆரம்பிக்க நீங்கள் இன்னும் அதிகமாக அழுகுறீங்க. ஸோ ஜின் பார்க்குறாரு, ஊரே கூட்டிடுவா போலேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு அழுகாத அப்படின்பாரா. அப்படின்னா நீ இந்த 2 பிளேட் சிக்கனே சாப்பிட்டுக்கிறியா, உனக்காகத்தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்க, தின்னு தொலைக்கிறேன் அப்படிம்பாரு. சாப்பிடுன்னு சொல்லிட்டு 2 கையும் உங்களோட கன்னத்துலேயே வச்சு அப்படியே கன்னத்தை கை கொடுத்துக்காருவல்ல, அந்த மாதிரி டேபிள் மேலே அப்படி கை வச்சு கன்னத்தில் கை கொடுத்து அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களையும் பார்க்குறாரு, அந்த பீஸையும் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு கண்ணை அடிச்சிட்டு சாப்பிடு நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்ல அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. நீங்கள் தான் போட்டு வாயெல்லாம் அப்படியே வச்சுருப்பீங்களே, அப்படியே அந்த லிப்ஸ்டிக் காரை கூட அதில் ஒட்டியிருக்கு, அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் என்ன பார்த்துட்டுக்குறா காட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி, அதாவது அவர் கையில் வச்சுருக்கிறது கிடையாது, அப்படியே உங்களோட அங்கே பிளேட் பக்கத்தில் இருக்குல்ல, அந்த பிளேட்டில் அப்படியே உங்களுக்கு மொத்த கையும் விட்டு சிக்கன் நல்லா இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி கசக்கி எடுத்து அவரோட வாயில் போட்டு அப்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ அப்பி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸு மூக்கு வாயெல்லாம் வந்துட்டு அப்படியே அங்கங்கே அப்பி கிடக்குது. அவர் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக உங்களை பார்த்துட்ருக்க. நீங்கள் நல்லா இருக்கா, இப்படி சாப்பிட்டா தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும், நீ என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மரியாதை எஞ்சி போயிடு, ஒன்று 2 நிமிஷம் என் கண்ணு முன்னாடி இருந்தீன்னா கொன்றுவேன் அப்படிம்பாரு. கொன்றுவியா, நீ ஏன் என்ன மிரட்டுற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் ஜின்னை பார்க்க ரொம்பவே டென்ஷனான மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பப்பீஸ் வச்சு பார்க்க, இப்போ நான் கண்ணை மூடுவேன், 2 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணும்போது என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, அவ்வளோதான் இருந்துட்டீங்கன்னா இங்கேயே கொண்டுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு கண்ணை முடிக்கிறாரு. இப்போது நீங்களும் ஐயோ கொண்டுருவானோ அப்படின்ட்டு எந்திரிச்சுக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் போயிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கண்ணை முழிப்பார். கண்ணை முழிச்சு பார்த்தா முன்னாடி இல்லை. நீங்கள் சைத்தான் எங்கே இருந்தால் நமக்குன்னு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் கேட்குறாரு. ஸோ டிஷ்யூ பேப்பரும் யாரோ வந்துட்டு பின்னாடி கையில் கொடுக்குறாங்க. ஸோ இவரோட கை நீட்டி வாங்கிக்க. அப்போ கையோடு சேர்ந்துட்டு அவர் கையை பிடிச்சிட்டே முன்னாடி வரீங்க. பார்த்தா அது நீங்கள் தான். இன்னும் நீ போலியா அப்படின்னு கேட்கவும், உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அதான் பின்னாடி நின்று இருந்தேன், அப்போ நீயே தான் கையை பிடிச்சி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யாரும் கை பிடிச்சிருத்தா, நீ தான் என் கை பிடிச்சிட்டு வந்த அப்படிம்பாரு. இல்லை இங்கே பாருங்கள் எல்லோரும், இவன் எப்படி போய் பேசுகிறான்னு, இவன் தான் என் கையை பிடிச்சி பின்னாடி இருந்து முன்னாடி இருந்தான், விட்டுருந்தா அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிம்பாரு. விட்டுருந்தா இவன் எனக்கு கொன்று இருப்பான் அப்படிம்பீங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படிங்கிறாரு. நீ சொன்னல எனக்கு கொன்றுவேன்னு சொல்லிட்டு, அதான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நான் செத்து போனால் இவன் தான் காரணம், இவன் தான் நான் கொல்றேன்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறான், எனக்கு கொன்றுவான், எனக்கு காப்பாற்றி எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போதையில் கத்திட்டு இருக்க. அங்கே ஆல்ரெடி எல்லோரும் போதையில் தானே இருப்பாங்க. ஏதோ ஷோ நடக்கிற மாதிரி எல்லோரும் கைக்கு தட்டி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அட என்ன, அப்போ நான் இங்கே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நான் நடிக்கிறேன்னா, அதெல்லாம் கை கட்டுறீங்களா? வா, அப்போ இது ஸ்டுடியோவா, ஷூட்டிங் எடுக்கிற இடமா, கேமராமேன்லாம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க.
இப்போது சுற்றி முற்றி பார்த்தாலும் எங்கேயும் கேமரா இல்லை, ஆனால் எல்லோரும் கை தட்டுவோம். ஓ, லைவ் ஷோவா? அப்போ இருங்க, இப்போது நான் ரொமான்டிக்காக நடிச்சு காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிய எல்லாரும் ஒரு மாதிரி சீரப் பண்ணுற மாதிரி ஏன்னு சொல்லிட்டு கத்துறாங்க கை தட்டிட்டு. உடனே நீங்கள் உங்களோட கையை அப்படியே வந்துட்டு ஜின்னோட ஷோல்டரில் வைக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்க, எந்திரி, இப்போது நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி நடிக்கணும். வி ஆர் ஆக்டர்ஸ், ஓகே? நம்மளோட தொழிலுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டு காலரை பிடிச்சி போய் இழுப்பீங்க. அவரும் ஏய் அப்படிங்கிறாரு. அவருன்னு குடிக்கவே இல்லை பாவம். நீங்கள் அவரை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ ரொமான்டிக் சீன் நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை கொண்டு பேரோட ஃபேஸில் வைக்கிறீங்க, கழுத்தில் வைக்கிறீங்க, செஸ்ட்டில் வைக்கிறீங்க. அவரும் கை தட்டி தட்டி விடுவார். நீங்கள் டக்குன்னு அவரை கண்ணத்தை ரெண்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, கிஸ் சீன், ஓகே? கிஸ் சீனு ஒன்ஸ் மோர்லாம் கேட்கக்கூடாது. ஒரே டேக்கில் நான் கரெக்டாக முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாயை குவிச்சிட்டு போவீங்க பாருங்கள். வாயிலே சத்துன்னு அடிச்சிடுவார். நீங்கள் எதுக்கு அடித்தா? ஒரு வேளை ஸ்கிரிப்டா அதுவும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு உங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, அமைதியாக உட்காரு, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரு அப்படிம்பாரு. அமைதியாக தானே இருக்கேன், நீ ஏன் என்னை திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் கேரக்டர் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குது. ஓயோயோ, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், முதல்ல இதெல்லாம் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. சாப்பிட்றது மட்டும் இல்லை, அந்த சோஜூருக்குள்ளே 8 பாட்டில் இருக்கும். அதில் 1 மட்டும் ஜின்னுக்கு கொடுத்துட்டு, இந்தா உன்கிட்ட நான் 1 தான் எடுத்தேன், அதனால இந்த 1 நீ வச்சுக்க, மற்றெல்லாம் நான் தான் காசு கொடுப்பேன், அதனால எனக்கு தான், புரியுதா? உன்கிட்ட நான் 1 தான் எடுத்தேன். அப்புறம் அதை சாப்பிட்டல, அதுக்கு இந்த சிக்கன் சரியாக போச்சு, உனக்கு ஊட்டி விட்டல, அவ்வளோ அள்ளி கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் உங்கள் பக்கம் இழுத்து பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவரும் நான் பிடுங்கிட்டா போயிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. அப்படி கையை கட்டிட்டு உங்களை ஒரு மாதிரி கோவமாகவே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னடா, நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, என்ன ருசி என்ன ருசி, இதை எப்படி தான் செய்கிறாங்களோ, ஒரு வேளை நானும் வீட்டில் செஞ்சு பார்க்கட்டா? வேணாம், கிச்சனே ஃபயர் ஆகிடும், அப்புறம் நான் கிச்சனில் ஃபயர்னு தான் பாட்டு பாடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தனியாக ஏதோ பெனாத்திக்கிட்டு அந்த சோஜு எல்லாத்தையும் குடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த போர்க் பெல்லி சிக்கன் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி கசாமுசான்னு சாப்பிட்றீங்க, நீட்டாலாம் சாப்பிடல. ஸோ அப்படி கையில் அள்ளி வாயில் பூசிகிட்டு இருக்க. ஃபேஸெல்லாம் கண்ணெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் ஒட்டி கிடக்குது, அந்த ஃபுட்டெல்லாம் ஒட்டி கிடக்குது. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜின்கிட்ட ஒரு சோஜு பாட்டில் வந்து கொடுத்துருப்பீங்க, நீ குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அதையும் எடுத்துக்கிறீங்க. பாவம் அந்த மனுஷன் அப்போ தான் கையை வச்சுருப்பாரு, சரி இதையாவது குடிக்கலான்னு. ஆனால் அதுக்குள்ளே உங்கள் கையை கொண்டு பொத்துன்னு அது மேலே வச்சு அதையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு, உனக்கு பிடிக்கலல்ல, குடிக்காத, குடிக்கிறது உடம்புக்கு கேடு, அதனால் நீ குடிக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், ஓகே? குடிக்காத, அதனால். ஆனால் இது வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிட்றது குடிக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வேஸ்ட் இல்லையா, வேஸ்ட் ஆகாமல் நான் பார்த்துப்பேனா, நீ ஹெல்த்தியாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படின்னு கூப்பிட்றீங்க. கை எப்படி தூக்கி ஆண்டின்னு கூப்பிட, அந்த ஆண்டியும் இதோ வரேன்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு கிளாஸ் தண்ணி, வாட்டர் தண்ணி அப்படின்னு கேட்க, கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க, எனக்கு இல்லை அவனுக்கு கொடுங்க, அவனுக்கு தண்ணி கொடுங்க, ரொம்ப பசியோடு இருப்பான், அப்புறம் சின்ன பையன் அவனுக்கெல்லாம் நீங்கள் இனிமேல் வந்தால் ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ட்ரிங்க்ஸும் நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. அப்புறம் தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சிட்டு செம்ம டென்ஷன் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் என்னடாண்ணா, பாஸ் பாய், நான் போயிட்டு வரேன், எனக்கு கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடி இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு தான் நடக்குறீங்க. யானை அப்படியே தும்பிக்கை வீசிட்டு நடக்கும்ல, அந்த மாதிரி உங்கள் 2 கை இப்படிக்கா அப்படிக்கா வீசிட்டு குனிஞ்சிக்கிட்டே நாடு ரோட்டில் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்க. சின்ன அப்படியே பின்னாடியே வருவார். நீங்கள் தான் குனிஞ்சிட்டு நடக்கிறீங்களே, பார்த்துடுறீங்க அவரோட காலை. ஸோ நல்லா, அதாவது உங்கள் 2 கால் கடியிலேயே அப்படி தலையை வச்சு குனிகிற மாதிரி அப்படி நடந்திருப்பீங்க. ஸோ நல்லா குனிஞ்சு பார்த்தா சின்னோட கால் முன்னாடி தெரியுது, அது தட் மீன்ஸ் தலைகளாக தெரிவார்ல. ஸோ அந்த மாதிரி தெரியுறாரு. இவன் ஏன் தலைகளாக நடந்து வரான்? ஓ, சரியான வித்தக்காரனாக இருக்கான். ஒருவேளை பேயா என்ன தலைகளாக நடந்து வரா, எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தலைகளாக குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் தலைகளாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது.
ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு தலையை அப்படியே நல்லா தொங்க வச்சு குனிஞ்சு பார்த்துட்டுப்பீங்களா, அவர் கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. ஐயோயோ, இந்த சூனியக்காரன் என் கிட்ட வரான், போச்சு போச்சு என்னை சாப்பிட போகிறானா, ஐயோயோ கடவுளே என்னை காப்பாற்றுப்பா, நாளைக்கு நான் உனக்கு எதனாவது பண்ணுறேன், என்ன பண்ணுவேன், அவனுக்கு ஒரு சோஜி பாட்டில் வாங்கி தரேன், இல்லை 10 வாங்கி தரேன், என்னை இவங்கிட்டேருந்து காப்பாற்றிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி குனிஞ்சிட்டு இருக்கிறவங்க முன்னாடி போனால் கூட பரவாயில்ல, ரிவர்ஸில் பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி குனிஞ்சிட்டு அதே பொசிஷனில் 2 கையை ஆட்டிக்கிட்டு, கடவுளே நான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறேன், என்னை காப்பாற்று, நான் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கிறேன், அவனால் என்னை பிடிக்க முடியாது, நான் என்ன ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு குனிஞ்சு ரிவர்ஸில் அப்படி பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பீங்க தள்ள ஆடிக்கிட்டு. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் நிற்க அவருமே போய் இடிச்சிட்டு, ஐயோயோ செவத்தில் அடிச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குறீங்க. அப்படின்னு இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க, பார்த்தா ஜின்னு. சூனியக்காரா நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னை பார்த்தா எனக்கு சூனியக்கார மாதிரி தெரிட்டா அப்படிங்கிறாரு. ஐயோ நீ என்ன இவ்வளோ கோவமாக பேசுகிற, பெரிய பெரிய சூனியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறங்கிற பேரில் அவரோட கையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி இன்னுமே அந்த குனிஞ்சு தான் நடக்கிறீங்க. ஸோ நீங்கள் குனிஞ்சிட்டு அவரோட கையை பிடிச்சி இழுக்கவும் அவரும் சேர்ந்து குனிகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களை வந்துட்டு அவரால் சமாளிக்கவே முடியல, கையும் பிடுங்க முடியல, விடவும் முடியல, டைட்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க. ஸோ அப்படியே அவங்க ஒரு மாதிரி போயிட்டுருக்க ஓடிட்டுருக்க. அப்போ திரும்பி பார்த்துட்டு ஐயோ நீ ஏன் இன்னும் என் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கையை விடாமல் அவரே இழுத்துட்டு போகிறீங்க. அப்படின்னா நீங்கள் இழுத்துட்டு போனால் அவரும் பின்னாடி தானே வருவானோ. ஸோ அப்படியே வந்துட்டே இருக்காரு, அவரும் ஓடி வந்துட்டு இருக்க. ஐயோ இவன் ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம், நான் ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப முடியல உங்களால், அவர் கையை அப்படியே விட்டுட்டு பத்துன்னு அப்படி நல்லா குனிஞ்சுக்கிறீங்க. மறுபடியும் அந்த யானை வந்துட்டு தும்பிக்கை ஆட்டுமே அந்த மாதிரி நல்லா குனிஞ்சுக்கிட்டு கை ரெண்டையும் அப்படியே ஆட்டிகிட்டே இருக்க. அவர் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நின்று ஏய் ஏய் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? அப்போ அவர் உங்கள் கிட்ட வருவார். உடனே உங்களுக்கு பயம் ஆச்சு, ஐயோ இவன் என்ன ரேப் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கற்றுன்னு கத்திக்கிட்டு ரிவர்ஸில் திரும்பி வந்த தடத்துலேயே ஓடிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஓடி தொலையாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவார். ஐயோ இவன் என்ன வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான், இப்படி துரத்திட்டு இருக்கிறான், இவனுக்கு ரேப் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்குமோ, கருமம் கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. அவரும் அட கருமம் பிடிச்சவங்கள நின்று தொலை, நான் குடிக்கவே இல்லை, எனக்கு செம்மையாக போதையாகிற மாதிரி இருக்குது, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் துரத்திட்டே வந்துட்டுருக்காரு. ஏன்னா நீங்கள் நடு ரோட்டில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டு இருக்கிறீங்க, விட்டால் எங்காவது அடித்து சாக வேண்டியதான், அதனால் அவரும் பின்னாடியே துரத்திட்டு வராது பிடிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் குறுக்க மறுக்க ஓடிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ரேப் பண்ணணுன்னா வேறு யாராவது பிடிச்சிக்கோ, என்ன விட்டுரு அப்படிங்கிறீங்க. அவரு அசிங்கமாக பேசி தொலையாது அப்படின்னு கத்துவார். நீயே அசிங்கமாக பண்ணுற, நீயே துரத்துற, நீ துரத்துனால தான் நான் ஓடுறேன் அப்படிங்களா. ஐயோ வண்டி நீ முன்னாடி அப்படின்னு கத்துவார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியை பார்த்தா தள்ளிக்கணும், ஆனால் அச்சோ வண்டி வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நின்றுக்கிறீங்க. அந்த வண்டி செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்க, டக்குன்னுலாம் பிரேக் போட முடியாதுல்ல, சீக்கிரம் விட்டால் அடுத்து தூக்கியிருப்பான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு ஓடி வந்து கை பிடிச்சி இழுத்துருவார். ஸோ 2 பேர் என்ன ஆகுறீங்க அப்படின்னா அந்த பக்கம் ரோட்டு ஓரமாக ஓகேவா. ஸோ ரோட்டு ஓரமாக விழுந்து உருண்டுட்டு இருக்கிறீங்க, பிறண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் அந்த உருண்டதெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே கிடக்க சின்ன அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. அவரோட தலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பை, உடம்பெல்லாம் குப்பை, அப்படியே வந்துட்டு அங்கங்கே குச்சியெல்லாம் சொருகிற மாதிரி இருக்குது மண்டையெல்லாம். ஸோ நீங்கள் அவருக்கு அடுத்தது நீங்கள் எந்திரிச்சு அப்படியே உட்காடுறீங்க. 2 பேர் கால் நீட்டி தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவருக்கு அடுத்து எந்திரிச்சு உட்கார உங்களோட முடியிலே அங்கங்கே குப்பை அங்கங்கே சொருகி இருக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸு மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்ணாக ரொம்ப அலங்கோலத்தில் இருக்கீங்க. அப்படியே 2 பேர் உட்காந்துருக்க. அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறவங்க வேற அந்த வழியாக போடும்போது காயினை போட்டுட்டு போகிறாங்க காசு. நீங்கள் காசு, ஐயோயோ நம்ம 2 பேரும் பிச்சைக்காரங்களா, ஆனாலும் காசு கொடுக்குறாங்க, பரவாயில்ல இன்னும் காசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் கையை நீட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி கேட்குறீங்க. ஸோ வரவங்க போகிறவங்கலாம் வந்துட்டு உங்களை 2 பேர்த்தையும் பார்த்துட்டு காசு போட்டுட்டு இருக்கிறாங்க. சின்னுக்கு நான் டென்ஷன் ஆகுது, அசிங்கமாக இருக்குது, பிச்சை எடுக்க வச்சுட்டாலே அப்படிங்கிற மாதிரி மரியாதை எந்திரிச்சு வா அப்படிங்கிறாரு. இரு நம்ம 2 பேரும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம், இப்படி வேலையை பாதையில் விட்டுட்டு கூப்பிடுற பொறுப்பில்லை உனக்கு, பாரு அந்த பக்கம் ஒரு கூட்டமே வருது அப்படிங்கிறீங்க. பார்த்தா அந்த பக்கம் நிறைய பேர் வராங்க. வராங்களா பார்த்துக்க, நம்ம அவங்ககிட்டையும் பிச்சை எடுக்கலாம், நிறைய காசு கொடுப்பாங்க. அப்புறம் போயிட்டு அந்த கடையில் திரும்ப ஒரு 4 பாட்டில் சோச்சு குடிக்கலாம் அப்படிங்கிறீங்க.
ஜின்னு எந்திரிக்கும் போது நீங்கள் ஒரு கை பிடிச்சி டபுக்குன்னு உட்கார வச்சுறீங்க. என்னடி அப்படிம்பாரு. இரு அங்கே பாரு, பெரிய பணக்காரங்கன்னு நினைக்கிறேன். எப்படி காலில் பார்த்தியா எவ்வளோ நல்ல ஷூ போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு லம்பாக ஒரு அமௌண்ட் போடுவாங்க, அதை எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. என் மரியாதை வா அப்படிங்கிறாரு. என் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா ஐடி கார்டு போட்டிருப்பீங்க. ஓ, என் ஐடி கார்டு பார்த்து பேர் கண்டுபிடிச்சியா? பிச்சைக்காரங்களுக்கு கூட ஐடி கார்டு கொடுக்குறாங்களா? யார் கொடுத்தான்னு தெரியலையே. பரவாயில்ல, இது நல்லா பிச்சைக்காரின்னு எழுதியிருக்கான். இல்லை, நான் எந்த லெவல் பிச்சைக்காரி? ஃபஸ்ட்டு கிரேடா, செகண்டா, இல்லை லாஸ்ட்டா? சொல்லு, நான் எந்த லெவல் பிச்சைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அவரோட செஸ்ட்டில் போய்ட்டு 2 கை பொத்துன்னு வைக்க. ஏய் அப்படிம்பாரு. இரு உனக்கு ஐடி கார்டு இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு தடவுறீங்க. அவர் கையை எடுத்து விடுறாரு. நீங்கள் எங்கே போச்சு உன்னோட பிச்சைக்கார ஐடி கார்டு அப்படின்னு கேட்க, ஏய் நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் அப்படிம்பாரு. டக்குனு அவரோட பாக்கெட்டுக்குள்ள கை விட, இல்லை அப்படிங்கிறீங்க. பெல்ட் போகிற இடத்துல மாட்டிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிம்பாரு. இரு நீ எந்த கிரேடுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹிப்புக்கிட்ட அப்படியே அந்த ஐடி கார்டு தொங்கிட்டு இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜின்னு எதுக்கு இப்படி இடுப்பு பிடிச்சி ஆட்டிருக்கான்னு சொல்லிட்டு விட்டு தொலைங்கிறாரு. நீங்கள் டப்புக்குன்னு அந்த ஐடி கார்டு பிச்சை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து அப்படியே தலைக்கு மேலே வந்துட்டு அப்படியே கையை நீட்டி அந்த ஐடி கார்டு அப்படியே மேலே வச்சுக்கிட்டு அப்படியே அண்ணா வந்து என்னது அவன் பேர் ஜின்னா அந்த நல்லா கேட்குற மாதிரி இருக்கிற பார்த்தாலே அப்படிமீங்க. அவர் அப்படியே உங்கள் தலையில் தப்புன்னு ஒரு போட நீங்கள் ஏன் அடிக்கிறா? இரு நீ எந்த கிரேடுன்னு நான் பார்க்குறேன். என்னமோ எழுதிக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் அந்த பல்க்கு கூட்டம் இருக்குல்ல, ஸோ கொஞ்சம் பெரிய பணக்காரங்க மாதிரி வராங்கன்னு சொன்னீங்களே, அவங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் வர டபக்குன்னு இந்த ஐடி கார்டை என்ன பண்ணுறீங்கன்னா ஜின்னோட பாக்கெட்குள்ளேயே போட்டு வச்சுட்டு ஐயா பிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டிட்டு அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. அவர் அப்படியும் கையை பிடிச்சி இந்த பக்கத்தை இழுப்பாரு, வாடா கம்முனுவான்னு. ஆனால் நீங்கள் அவர் கையை சேர்த்து இழுத்து பிடிச்சி ஐயா இந்த பச்சை மண்ணுக்கு பிச்சு போடுங்க, பாவம் இவன் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க, பார்த்தீங்களா மூஞ்ச பார்த்தீங்களா, சாப்பிடாம இவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் அவனுக்கு கொஞ்சம் பணம் போடுங்க ப்ளீஸ், நீங்கள் எல்லாம் பணக்காரங்க மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க. அவரை வச்சு அவரும் வாயை மூடும்பாரு. அப்போ நீங்கள் அவங்க பிச்சை போடுவாங்க, நீ சத்தம் போடாத, நம்ம காசு வாங்கிட்டு போய் நல்லா சாப்பிட்லாம், என்ன இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிச்சை போடுங்க கேட்குறீங்க. அவங்க திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு பேசிட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டா போடாம போக்குங்களா, பேரேசினாங்களா, இத்து போனவங்களா, நீங்கள்லாம் பிச்சைக்காரனுக்கே பிச்சை போட மாட்டேங்கிறீங்க, நீ பிச்சைக்காரனை விட மோசம்டா, நீ எங்கே போய் பணக்கார மாதிரி தெரியுதா, என்னை விட கீழே அசிஸ்டண்ட் வேலை கூட நீ ஆக மாட்டேன், நீ போய் பிச்சை எடு, இந்த தெரு எனக்கு வேணும், நீ அடுத்த தெருவில் போய்ட்டு பிச்சை எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாபம் கொடுத்துட்டுக்கிறீங்க நட்டெல்லாம் விட்டு. அப்போ ஜின்னு பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இதுக்கு மேலே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தவக்குன்னு உங்களுக்கு உப்பு கட்டி தூக்கிடுறாரு. நீங்கள் என்னது எதுக்கான இப்போ தூக்குறா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. வாயை மூடிட்டு வாடி அப்படிம்பாரு. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வீட்டுக்கு அப்படிம்பாரு. வீட்டுக்கா? யார் வீட்டுக்கு? உன் வீட்டுக்கா என் வீட்டுக்கா அப்படிங்கிறீங்க. அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ நீங்களும் என்னை இறக்கி விடுங்கிறீங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டே போகிறாரு. திரும்ப நீங்கள் காலாக்கையே ஆடிட்டே இருக்கிறீங்க, என்னை விடுன்னு. அவர் விடவே மாட்டேங்க. இதுக்கு மேலே என்னாலே முடியலன்னு சொல்லிட்டு கட்டின்னு வாமிட் பண்ணிடுவீங்க. ஸோ அவரோட முதுகு பின்னாடி இருக்குள்ள, ஸோ முதுகில் பாதி வாமிட்டு, அவரோட செஸ்ட்டு அப்படியே கழுத்துலேருந்து செஸ்ட் வரைக்கும் அப்படியே தப்பக்குன்னு வாமிட் பண்ணி ஊற்றிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் நஞ்சு கிடையாது, எத்தனை குடிச்சிங்களோ எத்தனை தின்னீங்களோ அத்தனை வெளியே வந்துட்டுருக்குது. அந்த மனுஷனை வந்துட்டு ஃபுல்லாக வாமிட்லேயே குளிக்க வச்சுட்டீங்க. இந்த பக்கம் திரும்பி, அதாவது லெஃப்ட் சைடில் வந்துட்டு மூஞ்சி வச்சு கொஞ்சம் நேரம் வாமிட் எடுக்கிறது. அவர் ஏன்னு அப்படி கத்துறாரு. உங்களை விட்டால் விழுந்துருவீங்க. நீங்களாம் இறங்கிட்ட பிரச்சனை இல்லை, இறங்குங்கிறாரு. ஆனால் இறங்காமல் லெஃப்ட் சைடு கொஞ்சம் வாமிட்டு, ரைட் சைடு கொஞ்சம் வாமிட்டுன்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி மொத்தமாக வாமிட் எடுத்துடுறீங்க. நாத்தம்னா கொடலை போடுங்குது. அவரும்
மெதுவாக அப்படியே உங்களை வந்துட்டு லைட்டாக அப்படியே விட்டுட்டு அப்படியே உங்களை இந்த பக்கம் இறக்கி விடுறாரு. நீங்கள் நடு ரோட்லேயே தப்பக்கட்டி நல்லா அப்படியே படுக்க போக உங்களை அப்படியே இழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு உங்கள் கையெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு மரத்தில் அப்படியே சாஞ்சு உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா அவரால் மூச்சு கூட விட முடியல. ஆக்சுவலாக கொரியாவில் வந்துட்டு குளிர் டைம் இருக்கும்ல, நைட் டைம் நல்லா குளிர்னு சொல்லிட்டு மோஸ்ட் நல்லா வாமான கிளாத் தான் போடுவாங்க. லைக் அவர் வந்துட்டு ஒரு ஜர்க்கின் மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ அதை அப்படியே கழட்டுறாரு. ஸோ கழட்டி அப்படியே அந்த பக்கம் ஓரமாக வைக்க நீங்கள் அகைன் எந்திரிச்சு நிற்கிறீங்க அவருக்கு முன்னாடி. என்ன அப்படின்னு கேட்பாரு. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கட்டின்னு அப்படியே ஷர்ட் மேலே மறுபடியும் வாமிட் எடுத்துற. அந்த மனுஷன் அவ்வளோதான், இதுக்கு மேலே உள்ள எதுவும் போடலை. எப்படி அந்த குளிரில் அவர் ஷர்ட்டெல்லாம் வருவார்? அதோடையும் வர முடியாது. இப்போ பக்கத்தில் எங்காவது பைப் இருக்குதா தண்ணிக்குதான்னு பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்படியே உங்கள் மேலேயும் வாமிட்டெல்லாம் இருக்குது. ஸோ உங்கள் மேலே தான் அடித்து கிடக்குது. நீங்கள் சீ நீ நாடுற, என்ன இப்படி நாடுற, சுச்சு சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கை வச்சு உங்கள் மூக்கிட்ட காற்று வீசிட்டு இருக்கிறீங்க. நாடுதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த நாற்றத்துக்கு காரணமே நீங்கள் தான். ஆனால் ஏதோ அவர் தான் பண்ண மாதிரி டர்ட்டி பாய் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜின்னு எது நானா அப்படிம்பாரு. யூ ஹே மேன் யூ ஆர் த டர்ட்டி பாய் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதில் இங்கிலீஷ் வேறு ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாரு. ஸோ ஒரு கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இந்த பக்கம் பைப் ஒன்று இருக்குமா, அப்படியே வந்துட்டு அவரோட கோட்டையை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு 2 விரலை மட்டும் பிடிச்சி எடுத்துகிட்டு உங்களோட ஷர்ட்டு காலர் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்துட்டு ஒரு மாதிரி 2 விரலை மட்டும் பிடிச்சி அப்படியே முளைப்படுத்த தானே இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் விட என்னையா இப்படி இழுத்துட்டு போகிற, என்னை விடுன்னு கட்டிகிட்டே வருவீங்க. ஸோ இழுத்து கொண்டு போயிட்டு அந்த பைப் இருக்குல்ல, ஸோ அந்த பைப் கடையில் அப்படியே போட்டுட்டு அப்படியே தண்ணி திருகி விட்டுறாரு. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு எந்திரிச்சு ஓட பார்க்க எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு இது பண்ணாத. ஆக்சுவலாக உங்கள் மேலெல்லாம் வாமிட் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் தொட அப்படிங்கிறாரு. நானா அப்படிம்பீங்க. இப்படி நானாடி வந்து அங்கெல்லாம் துடைக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா வந்துட்டு கழுத்துலேருந்து அப்படி கீழே வயிறு வரைக்கும், அதாவது ஃபுல்லாகவே ஓகேவா. ஸோ வாமிட் அப்பி கிடக்கும், அவர் எப்படி வந்து துடைக்க முடியும்? ஸோ நீங்களே தொடங்கின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த வாமிட்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வலிச்சு அவரோட மூஞ்சிலே போடுறீங்க. கருவம் அவருக்கு நான் சாகிற மாதிரி இருக்குது. ஆனாலுமே அதெல்லாம் அப்படியே சகிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் நின்றுட்டு இருப்பார். நீங்களும் அப்படியே அந்த தண்ணியெல்லாம் அள்ளி உங்கள் மேலே ஊற்றிக்கிட்டு அப்படியே அந்த ஒரு மாதிரி வாமிட்டில் அப்படி கிடக்குள்ள சிக்கன் அது இதுன்னு சாப்பிட்டீங்களா, எல்லாம் அப்படியே மெல்லாம் முழுங்கிருப்பீங்க. சலாத்தி வலிச்சாச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதில் பாதி வந்துட்டு அவர் மேலேயும் படுது. அப்படியே ஒரு வழியாக நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க ஜின்னோட உடம்பு ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உடனே நீங்கள் குடிகார பயலை குடிச்சிட்டு எப்படி வாமிட் எடுத்து வச்சுருக்கான் பாரு. உன் மேலே எடுத்ததுக்கு இல்லாமல் என் மேலே வாமிட் பண்ணி வச்சுருக்கிற. நீ எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தில் பொருந்தியா? உன் அம்மா எல்லாம் நல்லா தான் வளர்த்துனாங்களா? சீ தூ அப்படிங்கிறீங்க. இது நான் குடிகாரனா அப்படிம்பாரு. நீ தானே பையன், நீ தான் குடிகார பையன். ட்ரங்கன் மேன், பிளட்டி ட்ரங்கன் மேன், ஐ ஹேட் யூ அப்படிங்கிறீங்க. அவரும் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு அது க்ளீன் பண்ணுறதுக்கு போவார். அப்போ நீங்கள் ஓன்ட்டு அழுக ஆரம்பிக்க. அப்படி திரும்பி என்னடி அப்படிம்பாரு. எனக்கு தெரியும், நான் தானே உன் மேலே வாமிட் பண்ணிட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலை பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. காலில் விழுந்து விடுடி அப்படிம்பாரு. என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாமல் நான் வாமிட் பண்ணிட்டேன், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோயேன்ட்டு அவர் காலை பிடிச்சி ஆடுறங்கிற பேரில் அவர் பேண்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கொஞ்சம் விட்டு அவர் பேண்ட்டு கழண்டு வந்துடும். அவர் வந்துட்டு மேலே டைட்டாக இழுத்து பிடிச்சிருக்காரு, விட்டு தொலைன்னு கத்திட்டு. ஆனால் நீங்கள் போட்டு இழுத்துட்டே இருக்கவும் அவர் இந்த கிழிஞ்சு போன ஜீன்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அது ஒரு ஃபேஷன்ட்டு அந்த மாதிரி போட்டிருப்பாரு. நீங்கள் இழுக்கு அவர் மேலே டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கும் முட்டிக்கு கீழே இருக்கிற பீஸ் அப்படி தனியாக கலண்டு வந்துடுது. ஸோ இப்போ பேண்ட்டு போட்டு ஷார்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, முட்டி வரைக்கும் தான் போட்டிருக்காரு. 2 பக்கம் கிழிஞ்சு போயிட. நீங்கள் என்ன இது வெள்ளை கலரில் தண்டு மாதிரி இருக்குது, என்ன இது, இந்த துணிக்குள்ளே என்ன இருந்துச்சு, காலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை பிடிச்சி நறு கடிக்கிறீங்க. என்னத்துக்கு தான் அப்படி பண்ணுறீங்கன்னு தெரியாமல் அவர் ஆணு கத்துவார். நீங்கள் சத்தம் போடாத, உனக்கு பாம்பு கடிச்சிருச்சு, நான் விஷத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை போட்டு வெறிப்பிட்ட மாதிரி கடிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த போதை தலைக்கு ஏறினது உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல. ஸோ நீங்கள் கடிக்க அவரால் வலி தாங்க முடியலை. ஸோ அப்படியே அவங்க முட்டையை பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் தள்ளி விடுவார். நீங்கள் ஒரு மாதிரி உருண்டு போயிட்டு அப்படியே அந்த பக்கம் விழுந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னாச்சு, ஏன் என்னை அடித்தா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் எதுக்கடி பைத்தியக்காரி அப்படி கடிச்சிட்டு இருக்க வெறி பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்பாரு.
நான் கடிச்சேனா? நீ தான் என்னை அடித்த, நான் எதுக்கு ஒன்று கடிக்க போகிறேன் ஆ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நல்லா பார்க்குறீங்க, உத்து பார்க்குறீங்க. அவரோட ஷர்ட்டெல்லாம் வாமிட் இருக்குல்ல. ஐயோயோ, நான் வேற உன் மேலே வாமிட் பண்ணிட்டேன், அதனால தான் நீ என்னை அடிச்சிருக்க. இரு நான் இதை தொடச்சி விட்டுறேன், இல்லைன்னா நீ என்னை இன்னும் அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப அப்படியே ஒரு மாதிரி தவந்துட்டு போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி தவந்துட்டு எந்திரிக்க முடியாமல் தண்ணி எப்படி தடுமாறி அவரோட கையை காலியாக பிடிச்சி எந்திரிக்கிறீங்க. ஸோ அவரோட ஷர்ட்டெல்லாம் பிடிக்கும்போது அந்த வாமிட்லாம் உங்கள் கையில் ஒட்டுது. அது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. கை கழுவிட்டால நான் வாஷ் பண்ணிக்கிறேங்கிறாரு. இல்லை நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் தான் பாவி, நான் தான் எல்லாமே பண்ணினேன், என்னை மன்னிச்சுக்கோ, எனக்கு பிராயச்சித்தமாக நானே ஒன்று சுத்தம் பண்ணி விடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அவரோட செஸ்ட்டு உடம்பெல்லாம் வந்துட்டு அப்படி வாமிட்டாக கிடக்கும்ல, முதுகெல்லாமே அது எல்லாமே ஒரு மாதிரி ரெண்டு கை வச்சு அப்படியே இப்படி புரண்டுற மாதிரி சுரண்டிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு அசிங்கமாக இருக்குது. நான் கழுவிக்கிற விட்டுரு அப்படிம்பாரு. இல்லை நீ சத்தம் போடாதுன்னு சொல்லிட்டு அதே கையெடுத்து அவரோட வாயில் வைக்கிறீங்க. தூ அப்படி தள்ளி விட்டுருவார். அப்போ நீங்களும் கோவப்படாத, ஒரு 10 நிமிஷம் உன்னை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுரண்டி இப்படி கீழே தள்ளி விட்டுட்டு கையில் ஒரு மாதிரி தட்டி விடுவோம். ஸோ அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு தண்ணி 2 கையிலையும் பிடிச்சி அவரோட மூஞ்சிலே ஊற்றிட்டு இருக்கிறீங்க. ஏய் அப்படிம்பாரு. மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப கை 2 எடுத்து தலைக்கு மேலே வச்சு கும்பிட்டுட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்துட்டு அவரோட ஷர்ட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் ஒரு மாதிரி வலிச்சு கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அசிங்கமாக இருக்குது அவருக்கு, ரொம்ப டர்ட்டியாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏய் தயவு செஞ்சு போய் கை கழுவு அப்படிம்பாரு. இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிங்களோ தெரியல, அந்த 2 கையெடுத்து அவரோட வாயிலே வச்சிடுறீங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே அந்த மனசுனால முடியல. அப்படியே அவர் வந்துட்டு அந்த செகண்ட் தான், அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வாமிட் எடுத்துட்டு இருக்காரு அந்த பக்கம் திரும்பி நின்று. நீங்கள் ஐயோ வாமிட் எடுக்காத அப்படிங்கிறீங்க. நீங்கள் பண்ண வேலைக்கு அவர் வேறு என்ன பண்ணுவார், முதலே வந்திருக்க வேண்டியது, ஆனால் இப்போ வந்துருச்சு. ஸோ அப்படியே அவர் குபேர் வாமிட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் போச்சு அழுக்கு பண்ணுறான். ஐயோயோ இங்கே அசுத்தம் பண்ணாதீங்கன்னு எழுதியிருக்காங்க, இவன் வேற என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய் போய் அடைக்கிறீங்க கையை வச்சு. ஆக்சுவலாக வாமிட் வரும்போது அது மாதிரி அடக்கக்கூடாது, மூச்சு நின்று போயிடும். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காது, உங்களை தள்ளி விட்டுட்டு அவர் வாமிட் எடுக்க நீங்கள் ஐயோ இங்கே ரொம்ப அழுக்கு பண்ணுறானே இந்த இடத்த, போச்சு போலீஸ்காரங்கெல்லாம் வந்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி அடிப்பாங்க, சுத்தமாக வச்சுக்கணும் நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு இந்த நாட்டுப்பற்றெல்லாம் வரணுமா, 2 கையும் அப்படியே ஒரு மாதிரி குவிச்சுக்கிட்டு போயிட்டு அவர் வாமிட் பண்ணுறதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ உங்கள் கை நிறைய வாமிட்டு, அதை பார்த்து அவருக்கு இன்னும் குபேர்னு வாமிட் வருது. நீங்கள் ஐயோ என் கை நம்பி போச்சு, இதுக்கு மேலே நீ வாமிட் பண்ணால் பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க அவரோட ஜர்க்கின் அந்த பக்கம் கழட்டி வச்சுருப்பாருல்ல. ஸோ ஆக்சுவலாக துவைக்காத தண்ணீர் கழுவலான்னு சொல்லிட்டு அந்த ஜர்க்கினை எடுத்துகிட்டு வந்து, அதாவது நீங்கள் கையில் வச்சுருக்கிற வாமிட்டு அந்த ஜர்க்கின்லேயே போட்டுறீங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தண்ணி கவர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜர்க்கின்லேயே போட்டுட்டு அந்த ஜர்க்கினை தூக்கிட்டு வந்து அப்படியே முன்னாடி பிடிச்சிட்டு நிற்க அவர் அந்த ஜர்க்கின்லேயே வாமிட் எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கன்னா இப்படியே தான் பண்ணியிருக்கிறீங்க. அவருக்கு அந்த வாமிட் பார்க்க எச்சா காமெடிட்டு வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தா அவரால் சுத்தமாக முடியல, அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு அந்த ஜர்க்கின்லாம் பிடிச்சி அந்த பக்கம் தூக்கி அது ஒரு மாதிரி ஜர்க்கினே தூக்கி எரிஞ்சிடுறாரு. எடுத்து குப்பை தொழிலே போட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டு தண்ணி பைப்பு திரும்பி அப்படியே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டு அவர் போட்டு இந்த ஷர்ட்டெல்லாம் கழட்டி எரிஞ்சாரு. அவரால் முடியல, அந்த ஸ்மெல்லு படும்போதெல்லாம் கொமட்டுது, இருந்த எல்லாமே வாமிட் வந்துருச்சு. இதுக்கு மேலே கொமட்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும்ல, வாமிட் வந்துட்டா கூட பரவாயில்ல, கொமட்டிகிட்டே தான் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவரால் முடியாமல் போட்டிருந்த ஷர்ட்டெல்லாம் அப்படியே கழட்டி அந்த பக்கம் குப்பையிலே போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக உடம்பெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. பனி பெஞ்சிட்ருக்குது, அவ்வளோ குளிர், நல்லா வின்டர் டைம் வேறு. இந்த டைமில் மனுஷன் அப்படியே தண்ணியெல்லாம் வேறு ஐஸ் கட்டி மாதிரி வந்துட்டுருக்குது, ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் எங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கம் குப்பை தொட்டி வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுருப்பாங்க. இவர் இங்கேருந்து வீசி எரிஞ்சிருப்பாரு, ஆனால் அந்த புல்லெல்லாம் தள்ளி இருக்கும்ல. ஸோ ஒரு மாதிரி குப்பை கூட வந்துட்டு தள்ளி வச்சுருக்காங்க புல்லுக்குள்ளெல்லாம். அங்கே அது இது கிடக்குது. நீங்கள் அப்படியே தேடிட்டு போயிட்டு இருக்கிறீங்க குமிஞ்சு, அந்த யானை தும்பிக்கு ஆட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே 2 கையை ஆட்டிக்கிட்டு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு போக, அங்கே என்னடி தேடிட்டு இருக்கிற அப்படின்னு கத்துறாரு. அந்த வாமிட் பிடிக்கிற கவர் எங்க, அதுதான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இனி வாமிட் வந்தால் எங்கே பிடிக்கிறது அப்படின்னு கேட்க, எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு, மறுத்து இந்த பக்கம் வா அப்படிங்கிறாரு. நீங்கள்
உனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவரும் கிட்ட வந்துட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கத்துக்கு வருவார் பாருங்க. நீங்கள் திரும்ப எனக்கு ஸ்டார்ட்டுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வீட்டு மறுபடியும் அவர் மேலேயே வாமிட் எடுத்துருவீங்க. அவ்வளோதான். அந்த மனுஷனுக்குனா டென்ஷன் ஆகுது. அப்போ நீங்கள் வந்துட்டு காலை அப்படிம்பீங்களா? என்னாச்சுன்னு சொல்லிட்டு காலை அப்படி குனிஞ்சு உட்காந்து பார்த்துட்ருக்குறாரு. என்னாச்சுன்னு நீங்கள் அப்படியே குனிஞ்சுக்கிட்டு திரும்ப ஒரு தலைமையிலே வாமிட் எடுத்துருவீங்க. அவ்வளோதான், இன்றைக்கி மனுஷனுக்கு வாமிட் அபிஷேகம் போல். ஸோ இதுக்கு மேலே அந்த தண்ணியில் போயிட்டு கழுவலான்னு சொல்லி போனால் தண்ணி பைப்பில் தண்ணியே காலி ஆகிடுச்சு. அந்த டேங்கில் தண்ணி இல்லை. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்றுமே பேசல அவர். அப்படியே உங்களை வந்துட்டு அப்படி முடி இருக்குல்ல, ஸோ முடி ஒரு மாதிரி வந்துட்டு நல்லா டைட்டாக க்ரிப்பாக இழுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு கையில் ஒரு சுற்றி முடி நல்லா வளர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹிப்பு கீழே இருக்கும். ஸோ அப்படியே முடியை வந்துட்டு ஒரு சுற்றி அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரிவர்ஸில் இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பேக்வேர்டாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. எப்படி ஒரு மாதிரி நீங்கள் கத்திட்டே போகிறீங்க. டேய் எதுக்குடா என்னை இப்படி இழுத்துட்டு போகிறா? எல்லாம் தலைகளாக போகுதே, ஏன் இப்படி போகுது? ஐயோயோ உலகம் தலைகளாக சுற்றுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் உலகத்துக்கு அழிவு வர போகுது, எல்லாம் அழிஞ்சு போக போகிறாங்க. ஐயோயோ உலகம் அழியத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதே அப்படிங்கிறீங்க. அவர் உங்களை பாட்டுக்கு இழுத்துட்டே போகிறாரு, பேசவே இல்லை. என்னன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கவும் சொல்லித்தொலை அப்படிங்கிறாரு. என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் அப்படிங்கிறீங்க அப்படிம்பாரு. ஆமாம், எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும்ல. இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ தான் இருக்கல்ல, அது உலகமே அழிய போகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவர்கிட்ட கேட்க கர்மம் பிடிச்சவளேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உங்களை தத்தன்னு ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறார் இழுத்துட்டு. நீங்களும் ஆன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை ஒரு மாதிரி ஆட்டாட்டுன்னு ஆட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஃபைனலாக போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி நின்று பெல் அடிக்கிறாரு. அப்போது அந்த வீட்டிலேருந்து கதவை திறக்கவும் அப்படியே ஜின்னோட அம்மா தான். செம்ம ஷாக் அவங்களுக்கு. டேய் அடிக்கிற குழுவில் என்னடா சட்டை, என்னடா உடம்பெல்லாம், என்னடா எங்கடா பேரண்ட்ஸ் வந்த அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் அவருக்கு பின்னாடி இருந்துட்டு வணக்கம் அப்படிங்கிறீங்க. ஏய் இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு குடிகாரியை என் தலையில் கட்டி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அப்படி முடியை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அட கடவுளே என்னடா ஆச்சு இந்த ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி வராங்க. ஆனால் நாத்தை தாங்க முடியல. ஆனாலும் என்ன பண்ணுறது, பையனும் மருமகளும் ஆச்சே. அப்படியே மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களும் வந்து உங்களை அப்படியே பாத்ரூம் உட்கார வச்சு குளிப்பாட்ட ஹெல்ப் பண்ணேன். நீங்கள் நான் அத்தை மூஞ்சிலையும் வாமிட் எடுக்கிறீங்க. அத்தைக்கு அவ்வளோதான் முடியல, அவங்களுக்கு இருக்குன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜின்னு வந்துட்டு உங்களோட அத்தையை வந்து சரி அம்மா நீ போம்மா நான் பார்த்துக்கிறேன், ஏன் தலையெழுத்து கட்டி வச்சிட்டிங்கல்ல நான் தான் பார்த்தாகணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சரிடா மன்னிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை போயிடுவாங்க. போயிட்டு அந்த மாஸ்கெல்லாம் அவுத்து போட்டுட்டு அப்படியே அந்த ஃபேன் மாதிரி குளிச்சு நல்லா ஏர் கூலர் போட்டுட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஐயோ கடவுளே என் பிள்ளை எப்படித்தான் இதெல்லாம் தாங்குறானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்ரூமில் பார்த்தா நீங்கள் ஓ உலகம் அழி போகுது ஃபஸ்ட் நைட்டு உனக்கும் ஆசையா, அதான் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியா, சரிப்பா நம்ம ஃபஸ்ட் நைட் நடத்தலாம் அப்படிங்கிறீங்க. கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ நீங்கள் ஒரு வழியாக மொத்த வாமிட்டு முடிஞ்சிருச்சு போல் அப்படியே கேராகி போயிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ சின்ன அப்படியே வந்துட்டு உங்களை தூக்கி அப்படியே நிற்க வச்சு ஷவர் ஆன் பண்ணுவார். ஸோ ஷவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா தலையிலேருந்து அப்படி தண்ணி கொட்டுது. உங்களை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி குளிப்பாட்டி ஒரு டவலெல்லாம் போட்டு சுற்றி கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி கட்டுவாங்கள்ல, ஸோ குண்டு கட்டாக கட்டி கொண்டு போயிட்டு கட்டில் மேலே போட்டுட்டு அவரும் போயிட்டு குளிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் நான் எப்படி போட்டாரோ அப்படியே கிடக்குறீங்க. இந்த பக்கம் வந்துட்டு அவர் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி இன்னும் ஸ்மெல் வந்துட்டே இருக்குது. 10 தடவை குளிச்சிருப்பாரு, ஷாம்பெல்லாம் கூட உடம்புக்கு போட்டு குளிச்சிருப்பாரு, ஆனாலும் இந்த ஸ்மெல் வர மாதிரியே இருக்குது. ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே தலை தவட்டிகிட்டே வெளியே வருவார் பெட்ரூமுக்கு. அதாவது பாத்ரூம்லேயே வந்துட்டு பெட்ரூம்லேயே பாத்ரூம் இருக்கும்ல, ஸோ அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வராரு தலை தவட்டிக்கிட்டே. பார்த்தா நீங்கள் எப்படி கட்டி போட்டாரோ அப்படியே கிடக்குறீங்க. செம்ம கோவம் தான் மனுஷனுக்கு. ஆனால் என்னவோ தெரியல, தூங்குறப்ப மட்டும் அமைதியாக இருக்கிறீங்க. வந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீ இப்போ அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்க, ஏஞ்சல் மாதிரி என் கண்ணுக்கு தெரிகிற, குழந்த மாதிரி இருக்க, தயவு செஞ்சு கண்ணை மட்டும் முழிச்சிடாத, இப்படியே இரு, உன்னை நான் தங்கத்தட்டில் வச்சு தாங்கிக்கிறேன். கடவுளே இவள் கோமாவுக்கு போனாலும் பரவாயில்ல, இவளை வாழ்க்கை முழிச்சா நான் வச்சு பார்த்துக்குவேன், இவள் கண்ணை மட்டும் முழிக்காமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஆஃப்டர் ஒரு 1 hour கழிச்சு ஜின்னோட அம்மா வந்துட்டு உள்ளே வராங்க. டேய் அப்படிங்கவும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பாரா, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்காடுறாங்க. என்னடா என்னாச்சு, ஏன் இப்படி இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வர இவளுக்கு ரொம்ப
கொழுப்பு ஏறிட்டு இருக்குதுமா. நான் அந்த சோஜு கடையில் உட்காந்துருந்தேன், நான் அந்த ஹோட்டலில் உட்காந்துருந்தேன். நான் அப்போ தான் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் போர்க் பில்லி ஆர்டர் பண்ணேன். பைத்தியக்காரி எங்கேருந்து வந்தான்னு தெரியல, திடீர்னு வந்துட்டு என்னவே யாருன்னு கேட்குறாமா. அவள் குடித்த மாதிரி கூட இல்லை, அதுக்கப்புறம் தான் குடித்தா, குடிக்கிறதுக்கு முன்னாடி என்னை யாருன்னு கேட்குறா அப்படிங்கிறாரு. யாருன்னாடா கேட்டா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ யாருங்கிறா, என்னென்னமோ பேசுகிறா. எனக்கு தெரிஞ்சு இவ என்ன நினைக்கிறானே தெரியல, எனக்கு என்னமோ இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நீங்கள் படுத்துருப்பீங்க, ஸ்டவக்குன்னு எந்திரிச்சு நடுவில் உட்கார. ஆக்சுவலாக உங்களை நடுவில் விட்டுட்டு இந்த பக்கம் சின்ன, இந்த பக்கம் அவரோட அம்மா உட்காந்துருப்பாங்க. இப்போ அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. திட்டின்னு நினச்சி ஒரு உருவம் உட்காந்தா எப்படி இருக்கும், டெட் பாடி மாதிரி. அவங்களுக்கு பயமாயிடுது. இப்போ இருக்கு 2 பேர் பயந்துருவாங்க. உங்கள் அத்தைனா பயந்து போயிட்டு கட்டிலுக்கு கீழே விழுந்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அத்தை கீழே விழுந்ததும் ஐயோயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் உங்களுக்கு அவங்க அத்தனை தெரியும் போல், எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, என்ன தெரிஞ்சிச்சா? அம்மா யார் பைத்தியம், யார் பைத்தியங்க, அத்தைக்கு பைத்தியம் பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை பார்த்தா, ஏய் அப்படிம்பாரு. அச்சோ உன்னோட அம்மாவை நான் அத்தைன்னு வேறு சொல்லிட்டேனா, சரி பரவாயில்ல தப்பு இல்லை. ஃபஸ்ட் நைட் நடந்தா அம்மா உன்னோட அம்மா எனக்கு அத்தை, என்னோட அம்மா உனக்கு அத்தை, அப்படித்தானே அப்படிங்கிறீங்க. என்ன கருமட்டாவை பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா இந்த பைத்தியம் உலக அழிய போகுது, எனக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கணும்னு கேட்குதுமா, என்னால் முடியலமா அப்படிங்கிறாரு. உங்கள் அத்தைக்குன்னா பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு, விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜின்னுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உன் தம்பி பொண்ணுன்னு சொல்லி என் தலையில் கட்டி வச்சு என்னை இப்படி பண்ணிட்டல, என்னென்ன பண்ணா தெரியுமா, நடு ரோட்டில் ஓடுறா, திட்டுறா, என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா, எனக்கு ஏதோ வெறி பிடிச்சிருக்கான் அப்படிங்கிறாரு. வெறியா, ஏன்டா அப்படின்னு கேட்கவும், என்ன வெறி தெரியுமா அப்படிங்கிறாரு. என்ன வெறின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை கேட்க, நீங்கள் டபக்குன்னு, அத்தை இருங்க நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு காம வெறி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. எதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் அத்தை அப்படியே உங்களை பார்த்து முறைக்கா, அப்படின்னு கண்ணடிச்சிட்டு, இவனுக்கு ஒரே வெறி பிடிச்சிருக்கு, என்னை ரேப் பண்ணுறதுக்காக துரத்துனான் தெரியுமா. இரு இவன் தான் துரத்துனானா, நான் எப்படி இவன் கூட வந்தேன், சரி ஓகே உலகம் அழிய போகுதில்ல, அப்புறம் எனக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கணும்னு ஆசை, அதான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கும் ஆசையா அப்படின்னு கேட்க, கருமாந்திரம் பிடிச்ச நாயை என்னென்ன பேசிகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கணத்துல பலான்னு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், நீங்கள் அங்கே படுத்து தூங்கிடுறீங்க. அதுக்கு மேலே எதுவும் பேசலை. இப்போ நீங்கள் அமைதியாக படுத்துட்ருக்க. டே இவோ கண்ணை மூடி தூங்குனா குழந்த மாதிரி இருக்குதுடா, கண்ணை மட்டும் முழிக்காமல் பார்த்துக்கடா அப்படின்ட்டு எந்திரிச்சு போக பார்க்க, எங்கே போகிற அப்படின்னு ஜின்னாவோட அம்மா கையை பிடிச்சி இழுக்க, ஏண்டா அப்படின்னு கேட்குறாங்க. நீ தானே என் தம்பி மக, உனக்கு அப்படி இருப்பா இப்படி இருப்பா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பா, நம்மளை பிரிக்க மாட்டா, அதை மாட்டா இதை மாட்டான்னு சொல்லிட்டு கட்டி வச்சா, உக்காரு அப்படிங்கிறாரு. அதுவும் பொண்ணாட்டிட்டா, இப்போது நான் இங்கே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பார்க்க, ஹலோ உக்காருங்க மம்மி, நீங்கள் தான் இன்றைக்கி அவளை பார்த்துக்கிறீங்க, நான் ஹாலில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிடுவார். இப்போது நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருக்க அவங்க பார்க்குறாங்க, அப்படி நாசமாக போனவளே, உன்னை என் பிள்ளைக்கு கட்டி வச்ச பாவத்துக்கு தினமும் உன்னால் அவன்கிட்ட நான் திட்டு வாங்குறேன், நல்லா தானடி இருந்த, நல்லா தான் இருக்கிற குடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. பார்த்திங்க அப்படின்னா மிட் நைட்டு ஒரு 2-3 மணி இருக்கும். அப்போது நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா பக்கத்தில் அத்தை தான் படுத்திருக்காங்க. இவங்களுக்கு எங்கே படுத்திருக்காங்க, கொஞ்சம் கூட ஒரு மேனஸே இல்லை. பொண்ணோட இல்லை பையனோட ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் பக்கத்தில், எங்க என் புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் லைட்டாக தெரிஞ்சிருக்கும் போல். எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவர் ஹாலில் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டுருப்பாரு. பார்க்குறீங்க, பார்த்தா அவர் அங்கே படுத்துருப்பாரு. அடாடா பாவம் என் புருஷன் 4 முழுசாக வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து இப்படி அன்கம்ஃபர்டபுளாக சோஃபாவில் படுத்துருக்காரு. என் அத்தை சும்மா வீட்டிலேயே உக்காந்துட்டு இருக்குது. என் அத்தை வந்து அப்படியே என் பக்கத்தில் பேனு படுத்துட்டு இருக்குது கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏதோ அவர் தூக்கிட்டு போய் கட்டில் படுக்க வைக்கிற மாதிரி போயிருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அவருக்கு மேலே ஏறி படுத்துக்கிறீங்க, நல்லா டைட்டாக ஹக் பண்ணி. அவரும் செம தூக்கத்தில் இருக்கிறனால தெரியல. இப்போ அப்படியே தான் விடியுது. அவர் வந்துட்டு கண்ணை முழிக்கிறாரு, ஆனால் ஏதோ வெயிட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. மூச்சே விட முடியல, என்னது மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை முழிச்சா நீங்கள் தான் அவர் மேலே அப்படியே பூனைக்குட்டியாட்டு படுத்துட்டு இருப்பீங்க. இப்போது அவரும் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, இப்போ எப்படி அங்கே வந்து படுத்தா,
எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறா, மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை எங்கேயுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ஏய் வயன் எந்திரி அப்படிங்கிறாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஏய் எந்திரிடி அப்படிம்பாரு. ஆ எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லவும், நான் எங்கே எந்திரிக்க, நீ முதல்ல எந்திரி அப்படிம்பாரு. நீங்கள் முதல்ல எந்திரிங்க, ஏன் நான் தான் எந்திரிக்கணுமா, டெய்லி நான் தான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், எருமை என் மேலே படுத்துருக்கிற எந்திரிடி கல்து அப்படிங்கிறாரு. நீங்களும் ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அத்தை அவங்க ரூமில் வந்துட்டு அப்படியே கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஆளை காணோம். ஐயோ டே உன் பொண்டாட்டி காணடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னன்னா எங்கேயோ போதையிலேருந்து ஓடிட்டீங்களோன்னு நினச்சி பயந்து போயிட்டு கத்த. இந்த பக்கம் நீங்கள் ஐயோ உங்கள் பொண்டாட்டி காணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் தேட பார்க்குறீங்க. அப்போ சின்னுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன் இன்னும் உனக்கு தெரியலையா அப்படின்னு கத்துறாரு. அப்போ அம்மா வந்துட்டு என்னடா வெளியே சத்தம் கேட்குது, யார்கிட்ட பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. அப்பா தினமும் இவ்வளோ காவ காக்குதே, எனக்கு பெரும்பாடாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க பெருமூச்சே விடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எது கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கேட்க. அப்போது சின்னம் ஏய் இரு, முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு டெய்லியும் குடிக்கிற? நான் கூட இப்படி குடிக்கிறதில்ல, நீ எதுக்கு டெய்லி குடிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. 18 வயசுக்கு மேலே குறையால எல்லாரும் குடிக்கலாமே, தப்பு இல்லையே, பிடிக்கலன்னா குடிக்க தேவையில்ல, பிடிச்சா குடிக்கலாம், எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. குடித்தா சரி, குடித்தா என்ன பண்ணணும், வீட்டுக்கு வரணும்ல, இல்லையா வீட்டில் வந்தாது குடிக்கணும்ல அப்படிங்கிறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் வீட்டில் தானே இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். என்னடா என்ன ஏன்டா இழுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் வந்து நடுவில் நிற்க. நேற்று என்னை பார்த்து யாருன்னு கேட்டா. அப்போ குடிக்கவே இல்லை, யார் நீ அப்படின்னு கேட்குறா. கட்டின புருஷனை பார்த்து யாருன்னு கேட்குறா. கட்டின புருஷனையே ரேப் பண்ண வரான்னு சொல்லிக்கிட்டு ரோடாக ஓடுறாமா, ரோட்டில் அப்படியே கத்திட்டு ஓடிட்டுக்கிறா. இவ ஓடுற வயசுக்கு அந்த பக்கம் எதுக்கு அப்படியே அத்தனை வண்டி இங்கே வருது. ஒரு செகண்ட் மிஸ் பண்ணியிருந்தனா இந்நேரம் அவள் உன் கையில் சாம்பலாக இருந்திருப்பா தெரியுமா. டப்பால சாம்பலாக அடைச்சி கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் மிஸ் பண்ணியிருந்தேனா சொல்லு. அப்படி பண்ணிட்டு இருக்கிறா. ரோட்டில் யாராவது அப்படி கத்திக்கிட்டு வேணா ரேப் பண்ண வரான்ட்டு ஓடுவாங்களா? கட்டின புருஷன் யாராவது அப்படி பண்ணுவாங்களா? என்னம்மா தம்பி பொண்ணு தானே, என்னன்னு கேளு அப்படிங்கிறாரு. உடனே நீங்கள் அத்தை எந்த பக்கம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை கையை பிடிச்சி வெடுக்குன்னு இழுக்க அவங்களுக்கு கையை சுலுக்கிடும். அப்படின்னு கத்துறாங்க. அதை கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்காம என்னை பாருங்கள், இங்கே பாருங்க அத்தை, நானும் தான் முதல்ல போய் நின்னதும் இவர் என்னை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும், உட்காரு வா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒரு கட்டின பொண்டாட்டியை யாரையோ பார்க்குற மாதிரி பார்த்தா அப்புறம் நான் அப்படி தான் கேட்பேன். நான் மட்டுமா கேட்டேன், இவரு தான் யார் நீன்னு கேட்டு இருந்தார், எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க பார்க்குறாங்க, நீ ஏன்டா அப்படி கேட்ட அப்படிங்கவும், இவன் அப்படி பண்ணும்போது நான் பண்ண என்ன தப்புங்கிறாங்க. ஷோ கடவுளே, நீங்கள் என்ன சின்ன பசங்களா இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க? இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாதீங்க, கொஞ்சமாவது மெச்சூர்டாக நடந்துக்குங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 6 மாதம் ஆகுது, ஒரு கொஞ்சமாவது புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கிறீங்களா? எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையும் மாதிரி, எலியும் பூனையும் கூட ஒன்று சேர்ந்துடும் போல. ஆனால் நீங்கள் 2 பேரும் படுத்துகிற பாடுக்குதே. நான் தாண்டா சாகிறேன், உன் அப்பா பாட்டுக்கும் இதுங்களை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வேலை விஷயமா வெளியே போயிடுறாரு. ஆனால் நான் இங்கே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எனக்கு நரக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் என்னை பார்த்து இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு கொடுமை பண்ணுறேன்னா? நான் கொடுமை பண்ணுற மருமகளா, கொடுமைக்கார மருமகளா அப்படின்ட்டு அப்படி நாடகம் பண்ண. இந்த பக்கம் சின்னும் நடிக்கிறாமா, பயங்கரமாக நடிக்கிறா. இவனை என்னெல்லாம் பண்ணா தெரியுமா, பிச்சை எடுக்க வச்சிட்டாமா. அவனுங்கெல்லாம் யார் தெரியுமா, என் ஆஃபீஸ் கொலீக்ஸுமா. அவங்களுக்கு என்னோட மூஞ்சி நல்ல வேலை அவனுங்க பார்க்காம போயிட்டானுங்க. யாரோ ஒருத்தர் கொஞ்சம் பார்த்துருந்தாலும் எனக்கு என்ன அசிங்கம் ஆயிருந்திருக்கும். திரும்ப அடுத்த நாள் வேலைக்கு போக முடியுமா? எல்லாம் அவங்க முன்னாடி போய்ட்டு பிச்சை, என் கையை பிடிச்சது பிச்சை அடிக்க வைக்கிறாமா. இவனை என்னை முழுசாக டார்ச்சர் பண்ணிட்டா, என்னால் இவன் கூட இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அத்தை என்ன வேணான்னு சொல்கிறவங்க எனக்கும் வேணாம், என்னாலே இவர் கூட இருக்க முடியாது, ஐ வாண்ட் டிவோர்ஸ் அப்படிங்கிறீங்க. உடனே உங்களோட அத்தைக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேத்துக்கானத்துலேயும் பலார்னு விட்றாங்க. அப்போ நீங்கள் ஐ வாண்ட் டிவோர்ஸுங்கிறீங்க. இந்த பக்கம் சின்னும் எனக்கும் தான் வேணுங்கிறாரு. ஸோ திரும்ப இன்னொரு வாரம் பலார்னு விட்டதுக்கு அப்புறமா 2 பேரும் கப்புச்சுப்புன்னு உங்களோட ரூம்குள்ளே போயிடுறீங்க. போய்ட்டு கதவை சாத்திக்க. இப்போ உங்களோட ஒரு கணத்தில் கை வச்சு நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இன்னொரு கணத்தில் கை வச்சு அவர் உட்காந்துருக்காரு. ஸோ 2 பேரும் ஒரு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு இப்போ 2 பேரும் மூஞ்சி பார்த்துப்பீங்க. அப்போது ஜின்னும் ஏன் அப்படி பண்ணுற, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படிங்கிறாரு. உனக்கு தான் என்ன பிடிக்கல, நீ தானே என்னை வேணான்னு சொன்ன, என் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னல, அதனால தான் அப்படிங்கவும்
நீ தானே ஃபஸ்ட்டு டிவோர்ஸ்னு ஆரம்பித்த அப்படிங்கிறாரு. அது நீ தான் நான் வேணான்னு சொல்கிற மாதிரி சொன்னேன். நீ சொன்ன எனக்கு கஷ்டமாக இருக்கும், அதான் நானே சொல்லிட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போ நீ சொன்ன எனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு அப்படியே உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்களும் இருக்கும் தான், ஆனால் நான் ஃபஸ்ட்டு எனக்கு நான் தானே எனக்கு ப்ரியாரிட்டி. என்னோடய ப்ரியாரிட்டி எப்பயும் நான் தானே ஃபஸ்ட்டு. அதான் நான் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு நானே சொல்லிட்டேன் டிவோர்ஸ் வேணும்னு அப்படிங்கிறீங்க. சின்ன உங்களை அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே உங்கள் கையெடுத்து அவரோட கன்னத்தில் வச்சுட்டு வலிக்குதான் அத்தை அடிச்சது அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படிம்பாரு. உண்மை சொல்லு, கன்னத்தில் சவந்து போச்சு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கும் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் கன்னத்துலேயும் பார்த்தா நல்லா சவந்து கிடக்குது. எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கவும், சரி 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 இனிமேல் ஒழுங்காக வீட்டில் வந்தாவது குடிச்சிக்கோ, இந்த மாதிரி பண்ணாது என்ன, எனக்கு கோவம் வருது, நேற்று எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கும் தான் நேற்று ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறீங்க. என்னன்னு கேட்பாரு. ஸோ அப்படியே சொல்கிறீங்க. காலையில் போய் எப்படி மேனேஜரோட காலில் விழுந்ததுலேருந்து உங்களோட ப்ராஜெக்ட்டு போனது, அதுக்கப்புறம் அங்கே நடந்த எல்லா அசிங்கமும் ஒட்டுக்கா ஒரே நாள் நடந்திருக்கும்ல, அதை அப்படியே லைனாக சொல்ல அவர் ஒரு நிமிஷம் அமைதியாக கேட்டு வந்துருப்பார். பட் நீங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவருக்கு அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்து டப்புக்குன்னு சிரிப்பு வந்துடுது. ஸோ ஏன்ட்டு சிரிக்கிறாரு. நீங்கன்னா என்னோடய கஷ்டம் உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. சரி சரி விடு, நான் சிரிக்க மாட்டேன். ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்களா? உனக்கு பிடிக்கலன்னா நீ வேலைக்கு போகாத, இல்லைன்னா நீ ஸ்டார்ட் அப்பாவது பண்ணு, நான் இருக்கேன்ல அப்படிங்கிறாரு. எனக்கு வேலைக்கு போக பிடிச்சிருக்கு, வீட்டில் இருந்தால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும், அதனால தான் போகிறேன். ஆனால் அங்கே போனால் எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது, டென்ஷன் ஆகுது, ஜாலியாகவே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறீங்க. வேணா ஸ்டார்ட் அப் ஏதாவது பண்ணுறியான்னு கேட்பாரு. எனக்கு இருக்கிற நாலேஜுக்கு எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்காக சமைக்க தெரியாது, ஒரு ஜூஸ் கூட போட தெரியாது, ஒரு காஃபி கூட போட தெரியாது, ஒரு ப்ரோக்ராம் தெரியாது, ஒரு கோடிங் தெரியாது அப்படிங்கிறீங்க. ஏய், உனக்கு எல்லாத்த விட ஒரு விஷயம் நல்லா தெரியும் அப்படிம்பாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதில் நீ ஏ கிரேடு அப்படிம்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு நல்லா பிச்சை எடுக்க தெரியும்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த பக்கம் ஓட உங்களுக்கு வருது பாருங்க கோவம். இப்போதைக்கு நான் பிச்சை எடுக்க சொல்கிறேன் நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்துவீங்க. அவர் கதை திறந்து ஓடிட்டு இருப்பார் சிரிச்சுக்கிட்டு. நீங்கள் என்னை பற்றி பிச்சை எடுக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு போக, நேற்று நீ அத்தாண்டி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ 2 பேர் கார்டனில் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு சண்டை போட்டுட்ருக்க. அத்தை அப்படியே மேலேருந்து பார்க்குறாங்க. எதுக்கு கட்டி வச்சேன்னு கேட்பாங்க. இதுக்கு தான் கட்டி வச்சேன். இதே வேற ஒரு பொண்ணோ பையனோ மாற்றி கட்டியிருந்தா இப்படியா இருந்திருக்குங்க. கண்டிப்பாக வயனுக்கு வேறு பையன் செட் ஆக மாட்டான், இவனுக்கு வேறு பொண்ணு செட் ஆக மாட்டான், அடிச்சுக்கிட்டு என்றைக்கோ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்குங்க. இதுங்க 2 தான் கரெக்டு. என் கணக்கு எனக்கு தப்பாகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவுக்கு ஒரு பெருமை அதில். இப்போ அவங்க அப்படியே கீழே போயிடுவாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க, இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அவர் தானே முன்னாடி ஓடிட்டு இருந்தார். இப்போ டக்குன்னு திரும்பி நிற்கிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுக்கிறீங்க பயந்து போயிட்டு. ஸோ சின்ன இப்படி டக்குன்னு திரும்பி ஓடிட்டு இருக்கும்போது சடனாக திரும்பி நின்னங்காட்டிக்கும் நீங்கள் பயந்துட்டு, எதுக்கு நிற்கிற, எதுக்கு திரும்பினா ஓடித்தானே இருந்தா அப்படின்னு கேட்க, துரத்துனே இல்லை, இப்போ வந்து துரத்து பார்க்கலாம், நிற்கிறேன் வந்து பிடி பார்க்கலாம் அப்படிம்பாரு. ஐயோ இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி பேக்வேர்டாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறீங்க மெதுவாக. ஆனால் அவர் வந்துட்டு எங்கே ஓட பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓடி வர, நீங்கள் வச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவீங்க. ஸோ இப்போ அவர் உங்களை துரத்துவார். ஆனால் அவர் மாதிரி நீங்கள் சிக்காமலாம் ஓடல, 2 இடத்துல பிடிச்சி வர்றாரு. நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நேற்று, ப்ளீஸ் விட்டுறேன் அப்படிம்பீங்க. விடவா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பிடிச்சி கட்டி பிடிச்சாலும் இழுத்து வளர்றல, ஸோ நல்லா கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போகிறாரு. இப்போது நீங்களும் வந்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய்ட்டு நீங்கள் லாக்கெல்லாம் பண்ணிக்கிறாரு. நீங்கள் இப்போ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை இந்த உலகம் அழிய போதும் ஏன் அப்படிம்பாரு. அதெல்லாம் அழியாதே அப்படிங்கிறீங்க. இல்லை இந்த உலகம் அழிய போச்சு, அப்புறம் உனக்கு ஃபஸ்ட் நைட் வேணும், நீ வேற பாவம் ஃபஸ்ட் நைட்டே ஃபீல் பண்ணது கிடையாதுன்னு வேற நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணேன், என் அம்மாக்கிட்டே சொன்னேன் அதனால அப்படிங்கிறாரு. ஜின் நம்மளுக்கு அதெல்லாம் முடிஞ்சில்ல, இப்போ எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ் போகணும், டைம் ஆகுது அப்படின்ட்டு ஓட பார்க்க, என்ன
சும்மா இருந்தவனை உசுப்பேற்றி விட்டுட்டு இப்போ ஓட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி இழுத்து பிடிப்பாரா. அப்போ பேலன்ஸ் இல்லாமல் பொத்துன்னு 2 பேரும் அப்படியே கட்டில் மேலே விழுந்துருவீங்க. அப்போ நீங்கள் அவர் ஒரு மாதிரி கிட்ட வரும்போது பயந்து போயிட்டு தள்ளி விட என்ன ஆகுதுன்னா அவர் கீழே விழ போவார். பட் உங்களையும் சேர்த்து இழுத்துவார். இப்போ 2 பேரும் பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. அப்போது நீங்களும் போச்சு எனக்கு தலையிலே அடிபட்டுருச்சு அப்படிங்கிறீங்க. ஏய் பொய் பேசலாம் ஓரளவுக்கு தான் அப்படிம்பாரு. பொய்லாம் பேசலாம், என் தலை இங்கே அடிச்சு தானே கீழே அப்படிங்கிறீங்க. உன் தலையில் என் கை இருக்குது, கீழே விழ போகும்போது தலையில் கை வச்சிட்டேன், அது எப்படி உன் தலை நிலத்தில் அடிக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ தான் உங்களுக்கு அது ஃபீலே ஆகுது. உங்கள் தலை நிலத்தில் அடிக்கல, அவர் கை தான் அடிச்சிருக்கும். அப்போ உன் கை அடிபட்டுருச்சோ அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அடிபட்டுருச்சு, இந்த கிஸ் பண்ணி மெடிசன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு கிஸ் பண்ண சொல்லி. நீங்களும் வந்துட்டு சும்மா அந்த கைக்கெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் முத்து கொடுப்பல, குழந்தைங்க எதனாவது வந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லிச்சுன்னா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறீங்க. ஸோ அவரும் சிரிச்சிட்டே சரி ஓகே இப்போ நான் பண்ணிட்டா அப்படிம்பாரு. எனக்கு எங்கேயும் அடிப்படல அப்படிம்பீங்க. இல்லை உனக்கு ஏதோ இங்கே அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை காட்ட, இல்லையே அங்கெல்லாம் அடிப்படலையோ அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்ருப்பீங்க. பற்றுக்குது வாயின் உனக்கு தான் தெரியல, இரு நான் உனக்கு மெடிசன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வருவார். நீங்கள் நான் இன்னும் வேறு என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க டியர்? இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்கிட்ட? அவ்வளோதான், கண்ண முழிங்க. போதும் கம்பெனி இதுக்கு மேலே காட்டாதுப்பா, கண்ண முழிங்க. ராகவிடியார் ஜின்னுப்பா, என்னதான் உங்கள் ஜின்னு குட்டியாக இருந்தாலும் கண்ண முழிங்க. என் கம்பெனி இதுக்கு மேலே காட்டாதுங்க டியர், அவ்வளோதான். ஓகே டியர், ஸோ ஸ்டோரி முடிஞ்சிச்சு, ஹாப்பி என்டிங் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டோரியில் நான் எங்கேயுமே சேடாக வைக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் அதிகமாக வந்துட்டு ஃபீல் குட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓட்டிங்கில் போட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நேற்று போட்டதும் ஓரளவுக்கு ஃபீல் குட்டாக தான் போட ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு தெரில, பட் எனக்கு தெரிஞ்சு ஃபன்னியாக தான் போட ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதாவது ஃபன்னியாக ஃபீல் குட்டாக கேட்கல, ஃபன்னியாக தான் ஜாஸ்தி கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நேற்று அப்படி தான் போட்டிருந்தேன் ஜூனியர் பார்க்கு. ஸோ இன்றைக்கி ஜூனியர் பார்க்கு அதான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இல்லை ஸ்கிப் பண்ணிங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்டே தான் அந்த ஸ்டோரி சொன்னேன், சிரிக்கக்கூடாது டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு கட்டத்தில் அந்த வாமிட்டு போயிட்டு கையில் பிடிக்கிற சீன் வந்துட்டு எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நானே சிரிச்சிட்டேன். சரி ஓகே டியர், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு நீங்கள் ஸ்டோரியெல்லாம் வந்துட்டு சொல்கிறீங்களா இந்த மாதிரி வேணும்னு, கண்டிப்பாக நான் 1 by 1 வந்துட்டு நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லணும், நிறையா சொல்லணும். கமெண்ட் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் டியர், பட் ரிப்ளை பண்ணலன்னு கோச்சிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை போயிட்டு இருக்குது, அதனால் ஒருத்தங்களுக்கு ரிப்ளை பண்ணி இன்னொருத்தங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் விட முடியாது. எனக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் டைம் கிடச்சிச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒன்றா ரிப்ளை பண்ணிடுறேன். என்னடா இந்த பிள்ளை ரிப்ளை பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் கண்ணை முழிக்கிறப்பவே கமெண்ட்டு பார்க்குறதுக்கு மட்டும்தான் யூடியூப் அந்த ஸ்டுடியோவே ஆன் பண்ணுவேன். அதனால் உங்கள் கமெண்ட் தான் எனக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டோரி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறது எனக்கு அது மூலமாக தான் தெரியும். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை கமெண்ட் பண்ண சொல்லி, பட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நான் ரிப்ளை பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்கள் மட்டும்தான் எனக்கு அடுத்த ஸ்டோரி போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன். ஓகே டியர், வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதான். ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். வேறு என்ன அவ்வளோதான், போங்க, நான் போயிட்டு வரேன். டடா பாய், சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?